இன்றைக்கி நம்ம ஒரு அழகான அம்பர்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் இந்த மாதிரி அம்பர்லா ஸ்டாண்டு ஒன்று, உள்ளன் த்ரெட் 2 கலர், ஏதாவது 2 கலர் நல்ல அட்ராக்டிவான கலர் எடுத்துக்கணும். லேஸ், இந்த மாதிரி லேஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு லேஸு, இந்த மாதிரி லேஸு. அடுத்தது கிராஃப்ட் க்ளூ. இது வந்து நம்ம சில்க் த்ரெட்டு ஜிமிக்கி செய்கிறப்ப யூஸ் பண்ணுற கேப், இந்த மாதிரி ஒரு கேப்பு. இது பெல், இந்த மாதிரி 6 பெல்லு. இந்த மாதிரி செயின் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வளையம், நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணுறதுக்காக செயின் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி வளையம், இதுவும் வந்து ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும். சிசர், இந்த மாதிரி சின்ன கட்டிங் பிளேயர் ஒன்று. அவ்வளோதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 கலரில் ஏதாவது ஒரு கலர் எடுத்துகிட்டு நம்ம ஒரு முடிச்சு போட்டு இந்த இடத்துல ஒரு முடிச்சு இதில் வச்சு முடிச்சு போட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு இதை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம சுற்றுறதுக்கு. ஏன்னா இதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னா இந்த இடம் நமக்கு பார்க்க முடியாது. அதனால் இதில் என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து இது ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து இதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம இந்த போர்ஷன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு முடிச்சு போட்டு இது சுற்றிட்டு இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி சுற்றிட்டே வரணும். டைட்டாக சுற்றணும், லூஸ் இல்லாமல் இப்படி டைட்டாக சுற்றிட்டு நல்லா நெருக்கமாக சுற்றணும். இந்த ஃபுல்லாக ஸ்டாண்டு தெரியாத அளவுக்கு அப்படியே சுற்றி ஃபுல்லாக இந்த ஸ்டாண்ட் ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி சுற்றிட்டே வரணும். ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இந்த எண்டு வச்சோம். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல முடிச்சு போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல வந்து முடிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நல்லா 2-3 டைம் நாட் போட்டுக்கணும். அப்போ தான் பிரியாமல் இருக்கும். ஒரு டைம் பிரிஞ்சுதுன்னா ஃபுல்லாக எல்லாம் பிரிஞ்சுட்டு வந்துடும். நல்லா ஃபுல்லாக டைட்டாக நாட் போட்டுட்டு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு நாள் போடணும். வந்து டைட்டாக இழுத்துட்டு இந்த கூட்டி நூலை உள்ளே விட்டுட்டு இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா இதை இப்படி சுற்றணும். சுற்றி பார்த்துக்கங்க, நல்லா சுற்றிட்டு வரணும். இந்த கம்பிலாம் தெரியாத அளவுக்கு. இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கணும். நல்லா இழுத்து டைட்டாக ஆக்கி சுற்றணும். இந்த மாதிரி சுற்றி சுற்றி நல்லா டைட்டாக போட்டுகிட்டே வரணும். ஃபுல்லாக இது நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு டிசைன் தேவையோ அவ்வளோ அளவுக்கு போட்டு வந்து அப்புறமா தான் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். நல்லா நெருக்கி இழுத்து செய்யணும். ஏன்னா லூஸாக போடுறது தான் இருக்கும். இந்த மாதிரி இழுத்து நல்லா டைட் பண்ணி ஒவ்வொரு இடமும் சுற்றி சுற்றி அப்படியே ஃபுல்லாக இதில் நம்ம வந்து கால் பாகம், இந்த கம்பியில் வந்து இதை வந்து 3 பாகமாக பிரிச்சுக்கணும். இப்போ கால் பாகம் சுற்றிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த கலர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுட்டு அடுத்த கலர் ஸ்டார்ட் பண்ணணும். இதை கட் பண்ணிடணும்.
இந்த க்ளூவை வச்சும் ஒட்டலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹாட் க்ளூ கன் இருந்துச்சுன்னா அதை வச்சும் ஒட்டலாம். இப்படி டைட்டாக ஒட்டிகிட்டே வரணும். எல்லாத்துலேயும் ஒட்டுற மாதிரி நல்லா டைட்டாக ஒட்டிட்டு வளையம் காமிச்சோம் இல்லையா முன்னாடி, இந்த வளையத்தை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அதில் இதை மாட்டிட்டு விளக்கி விட்டோம்னா கொஞ்சம் பெருசாக விளக்கி விட்டோம். அதில் அப்போ தான் நம்மளால் மாட்ட முடியும். டைட் பண்ணி எல்லா வெள்ளையும் இதில் மாட்டிட்டோம். கீழே வந்து எல்லா வெள்ளையும் நம்ம மாட்டிட்டோம். இப்போ இதனால் வந்து நம்ம கேப் ப்ளூவை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறது. இதை வச்சு சென்டரில் ஒட்டிட்டோம்னா நம்ம இஷ்டம். நம்ம வந்து சாஃப்ட்வேர் இருந்தாலும் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன ப்ளூ இருந்தாலும் சின்ன கேப்பை வச்சு ப்ளூ வச்சுட்டு நம்ம இங்கே ஒட்டிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆகும் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு. இப்படி நம்ம எல்லா சைடும் வச்சு ஒட்டிடலாம். இந்த ப்ளூ வந்து காஞ்சி போச்சுனாக்கா உங்களுக்கு தெரியாது வெளியில்.
பக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.